8 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடற்கூறாய்வு முடியும் தருவாயில் உள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், உடற்கூறாய்வு அறிக்கை வெளிவருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? இப்பொழுது அங்கு களச் சூழல் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். தற்போது மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று கொலை செய்யப்பட்ட நிலையில் அவருடைய உடற்கூறாய்வானது தற்போது சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வளாகத்தில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். இங்கே பதற்றமான ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இணை ஆணையர் விஜயகுமார் தலைமையில் ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரியாக 8 மணிக்கு அவரது உடற்கூறாய்வு செய்வதற்கு தொடங்கப்பட்ட நிலையில் உடற்கூறாய்வு ஒரு வீடியோ பதிவு எடுக்கப்பட்டு 3 மருத்துவர்கள் தலைமை இந்த உடற்கூறாய்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடற்கூறாய்வு முடிந்தாலும் நாங்கள் உடலை பெறமாட்டோம் என்று அவரது கட்சியினர் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு மருத்துவமனை வளாகம் முழுவதுமே ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்க்கலாம் ஜெனிஃபர், இங்க தடுப்பு வேலைகளுடன் கவசங்களுடன் போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. சுமார் இந்த மருத்துவமனை நாம இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 800 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சென்னை மாநகராட்சியினுடைய காவல்துறை அதிகாரிகளும் இந்த பகுதியில் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த உடற்கூறாய்வு பணிகள் முடிந்த பிறகு அவரது உடலானது பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கும் அவர் வீட்டு அருகே இருக்கக்கூடிய கட்சியின் அலுவலகத்திற்கும் எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கட்சியின் சார்பாக சொல்லக்கூடிய தகவல் என்ன என்றால், எங்களுக்கு உண்மையான குற்றவாளியை கைது செய்யப்படும் வரை நாங்கள் உடலை பெறமாட்டோம் என்று அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் காவல்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்மால் தற்போது இங்கு பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்னும் சிறிது நேரத்தில் இந்த உடற்கூறாய்வானது முடியும். ரகுவரன், தற்போது உடற்கூறாய்வு முடிந்த பிறகு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு? அவருடைய இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்சி அலுவலகத்துக்கு சொந்தமான இடத்திலேயே அவரது உடலை வைப்பதற்கான ஏற்பாடுகளும் அங்கே அதற்கான அனுமதி பெறுவதற்கான வேலைகளும் தொடங்கியிருப்பதாக மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மைக்கேல் தாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக முதல்ல அவரது உடல் பெரம்பூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு அவர் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும். அதன் பிறகு அவரது அங்க பக்கத்திலேயே அவருக்கு நினைவிடம் அமைப்பதற்கான அனுமதியும் மாநகராட்சியிடம் பேசி அதற்கான நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது அங்கு ஏராளமான தொண்டர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அனைவருமே இந்த கோஷம் எழுப்புறது, இந்த போன்ற போராட்டத்தில் ஈடுபடுவது போன்ற தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால போலீசார் அவர்களிடம் இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம், 8 பேர் வரை இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், விரைவில் அதற்கான நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.